ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் வழக்கமான நேரமாக இருந்துச்சு வாசல் கூட்டி சாணி தெளிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து தக்காளி தொக்கு எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அதை நல்லா வேக வைக்கணும். தக்காளி நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இதை வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து குக் பண்ணுங்க. பாருங்கள், இந்த லெவலுக்கு நல்லா குக் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்படி நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே வைக்கவே முடியாது, எல்லாம் தீத்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோங்க.